வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் கடினமாக படித்திருக்க வேண்டும். நான் கடினமாக படித்திருக்க வேண்டும். இது எப்படிங்கிறத சொல்லலாம்னா, ஐ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஹார்டர். ஐ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஹார்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவள் மருந்து எடுத்திருக்க வேண்டும். அவள் மருந்து எடுத்திருக்க வேண்டும். ஷீ ஷுட் ஹவ் டேக்கன் ஹர் மெடிசின். ஷீ ஷுட் ஹவ் டேக்கன் ஹர் மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவர்கள் முன்னதாக வந்திருக்க வேண்டும். அவர்கள் முன்னதாக வந்திருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, தே ஷுட் ஹவ் அரைவ்ட் இயர்லியர்லி. தே ஷுட் ஹவ் அரைவ்ட் இயர்லியர்லி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் எனது அறிவுரையை கேட்டிருக்க வேண்டும். அவன் எனது அறிவுரையை கேட்டிருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he should have listened to my advice. he should have listened to my advice அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நாங்கள் ஹோட்டல் அறையை முன்பதிவு செய்திருக்க வேண்டும். நாங்கள் ஹோட்டல் அறையை முன்பதிவு செய்திருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, we should have booked the hotel room. we should have booked the hotel room அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீங்கள் அந்த உணவை ட்ரை பண்ணியிருக்க வேண்டும். நீங்கள் அந்த உணவை ட்ரை பண்ணியிருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, you should have tried that dish. you should have tried that dish அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் எனது திட்டத்தை முடித்திருக்க வேண்டும். நான் எனது திட்டத்தை முடித்திருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் மை ப்ராஜெக்ட். ஐ ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவர்கள் வானிலையை கண்காணித்திருக்க வேண்டும். அவர்கள் வானிலையை கண்காணித்திருக்க வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, தே ஷுட் ஹவ் செக்ட் த வெதர். தே ஷுட் ஹவ் செக்ட் த வெதர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவள் பேசியிருக்க வேண்டும். அவள் பேசியிருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஷீ ஷுட் ஹவ் ஸ்போக்கன் அப். ஷீ ஷுட் ஹவ் ஸ்போக்கன் அப் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் வேலைக்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும். அவன் வேலைக்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he should have applied for the job. he should have applied for the job அப்படின்னு சொல்லலாம்.